எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷல் மக்ரோனி பாஸ்தா தாங்க. குக்கரில் மக்ரோனி பாஸ்தா சேர்த்து தண்ணி விட்டு எண்ணெய் உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரையும் எடுத்துடணும். இப்போ ஒரு ஃபில்டரில் வடிகட்டி நல்லா பச்சை தண்ணியில் கழுவி வச்சுக்கலாம். மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். அது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மட்டன் மசாலா பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அது 2 நிமிஷம் கலரி விட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா மக்ரோனி பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தாளை தூவி நல்லா கிளறி விட்டால் நல்லா சுட சுட மக்ரோனி பாஸ்தா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்